ஆபரேஷன் பண்ண பிளட் வேணும்னு கேட்டாங்க, அதான் பிளட் கொடுக்க வந்தேன். ஓ, அந்த டோனர் நீதானா? இது தெரியாம போச்சு. யார் அந்த பொண்ணு? அதுவா, அது யாருன்னு எல்லாம் தெரியல. ஆனா நல்லூர் அம்மன் கோவில்ல ஒரு வாட்டி பார்த்து பேசியிருக்கேன். நல்லூர் அம்மன் கோயிலா? ஒருவேளை அது லக்ஷ்மியா இருக்குமோ? சார், இது என் மாப்பிள்ள. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயோ இருக்காரு. இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியல சார். என்னது, யாரை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப மாப்பிள்ளை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம், இவரை பார்த்துருக்கீங்களா? இவரு பிளட் டொனேட் பண்ண வந்த திருக்குமரன் சார். அப்போ என் மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, இப்ப இவர் எங்க இருக்காரு? அவர் 4th ஃப்ளோர்ல ஐசியூ வார்டுல இருக்காரு. அப்படின்னா 4வது மாடியில இருக்காரு சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மேடம், இப்ப நீங்க உள்ள போக முடியாது. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இவர் என் தங்கச்சியை பார்க்கணும். ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது மேடம். பேஷண்ட் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போறாங்க. இப்ப பார்க்க முடியாது. நாங்க பார்த்துட்டு உடனே வந்துடுறோமே. இல்ல மேடம், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. உங்களை அலோ பண்ணா டாக்டர் எங்களை தான் திட்டுவாரு. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க. ஜஸ்ட் 1 minute, பார்த்ததும் வந்துடுறேன். சரிங்க சார், நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வா. நீ போய் பார்த்துட்டு வா. இவங்க ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போங்க. லக்ஷ்மி இல்ல. போலாமா? திவ்யா, ஒரு நிமிஷம். ஆஃபீஸ் கால், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க மாப்பிள்ள? நான் உங்களை லட்சுமி பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னைக்கா? ஆனா நீங்க சொல்லவே இல்லையே. எங்க மாப்பிள்ள சொல்றது, அன்னைக்கு உங்களுக்கு போன் பண்ண, யாரோ ஒரு போன் எடுத்து அப்படி யாருமே இல்ல, ராங் நம்பர்னு சொல்லிருச்சு. பொண்ணு போன் எடுத்ததா? என்ன சொல்றாரு இவரு? ராங் நம்பர்னு சொன்னதும் அது உங்க நம்பர் தானா, மாத்தி கீத்தி போன் அடிச்சனோன்னு எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஆமா, யார் மாப்பிள்ள அது? அது அது தெரியல, நான் என்னன்னு பாக்குறேன். அப்புறம் போன் நம்பர் இல்லாம பாட்டிக்கு வேற லட்சுமி கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஒரே கவலை. அதான் ஒரு 8 உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். விலாசம் இல்லாம இந்த ஊர்ல உங்களை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா என் நல்ல நேரம், நீங்க கார்ல போறத பார்த்தேன். கார்ல போகும்போது பார்த்தாரா? எங்க பார்த்திருப்பாரு? ஆட்டோல ஏறி உங்க பின்னாடியே வந்த மாப்பிள்ள. வர வழியில அடிபட்டு முட்டியில காயமாயிடுச்சு. வர வழியில விழுந்துட்டேன். சிகிச்சைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இங்கேயும் நீங்க தான் இருக்கீங்க. அந்த நல்லூர் அம்மன் தான் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே என்ன கூட்டிட்டு வருது. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க மாப்பிள்ள? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டேனே. என்னது, கிளம்பிட்டீங்களா? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஆமா, நான் இப்பதான் கிளம்புறேன். எனக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்த விஷயமே தெரியாது. அப்படியா மாப்பிள்ள? சரி, பரவாயில்ல. உங்க வீட்டு விலாசம் கொடுங்க, நான் குறிச்சிக்கிறேன். வீட்டுக்கு வந்து லட்சுமி பார்த்துட்டு போறேன். வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் நீங்க வர வேண்டாம்.
என்ன மாப்பிள்ள வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அது நான் அவசர வேலையா பெங்களூர் போறேன். ஃப்ளைட் ஏற தான் போயிட்டு இருக்கேன். அதனால தான் அப்படி சொன்னேன். ஓ அப்படியா? நீங்க இல்லாட்டி என்ன மாப்பிள்ள, நான் போய் என் தங்கச்சியை பாத்துக்கிறேன். அது எங்க கல்யாணம் திடீர்னு முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பிரச்சனை தான் வீட்டில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாயிடும். அதான் இப்போ நான் வந்தா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்கும். சரி மாப்பிள்ள, நான் வரல. எங்களுக்கு நீங்களும் லட்சுமியும் நல்லா இருந்தா போதும். நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். அது போதும் மாப்பிள்ள. நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்றேன். லட்சுமியை பேச சொல்லுங்க. பாட்டி சந்தோஷப்படும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் நானும் பாட்டியும் ஒரு நாள் உங்களை வந்து பாக்குறோம். போனை வச்சிருங்க மாப்பிள்ள. ஓகே. இங்கிருந்து முதல்ல கிளம்பலாம். லக்ஷ்மியை போய் தேடி பார்ப்போம். அவங்க அண்ணன் பாட்டி எல்லாம் லக்ஷ்மி மேல உயிரே வச்சிருக்காங்க. திவ்யா கிட்ட ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு போய் சொல்லிட்டு போயிடலாம்.